பட் இந்த சொசைட்டியில் இப்போ நீங்கள் சொன்னது தான், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம நிறைய மனுஷங்களை மீட் பண்ணுவோம், ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறினா தான் நம்ம வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்னைக்காவது தள்ளப்படுறீங்க, இவங்களுக்காக நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணும், இப்படி பண்ணாதான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் அது ரொம்ப காமன் இல்லை சார்? அது ஆமாம், ஒரு பெரிய அதுவும் வாழ்க்கையில் ஒருத்தர் சந்தித்து தான் ஆகணும். நீ காம்ப்ரமைஸ் ஆகி நான் தோல்வி மட்டும்தான் சந்திச்சிருக்கேன். நான் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிற பொழுது வெற்றியை மட்டும்தான் சந்திச்சிருக்கேன். நான் காம்ப்ரமைஸ் ஒருவன் பலவீனப்பட்டு இருக்கிற பொழுது இந்த சமுதாயமோ அந்த சூழலோ உனக்கு வாய்த்த தொழிலோ நீ அடிபணிஞ்சு போ, அனுசரித்து போ, உன்னை உத்வேகப்படுத்திச்சு உள்ளே தள்ளிச்சுன்னா அதுக்கு இணங்கக்கூடாது. வேல்யூ ஃபார் மணின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான், அவங்களோட செல்ஃப் மேடாக வந்தவங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். அது கண்டிப்பாக நீங்களும் அந்த லிஸ்ட்டில் இருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்மளை சுற்றி இருக்காங்களே மனுஷங்க, அவங்கள வந்து என்றைக்குமே மதிக்கணும். அந்த அவங்க நம்ம சம்பாதிக்கிற சொத்துன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ ஒரு ரொம்ப இதுலேருந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பெருசாக இன்னைக்கு வந்து தம்பி ராமையா சார் தான் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் அந்த தலைக்கணம் இல்லாமல் எப்படி அந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ண முடியுது? அது ஏன்னா நீ தலைக்கணம் கொண்டு தெரிந்தவர்களை எல்லாம் கிரிட்டிக் பண்ணி, அதாவது பொதுவெளியில் கிரிட்டிக் பண்ண மாட்டேன், எனக்குள்ளே 10 பேரை உட்கார வச்சுட்டு கிரிட்டிக் பண்ணி பண்ணதனுடைய விளைவு என்னை அவனும் கிரிட்டிக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அளவுக்கு மீறி தன்னடக்கமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா தான் இருக்குது, அதில் லாஸு கிடையாது. அதன் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கிது? பணத்தை இழந்திருக்கலாம், நல்ல வசதியை இழந்திருக்கலாம், ஆனால் அமைதி இழந்திருக்க மாட்டோம். மற்றவர்களுக்கு நீ கடமைப்பட்டவனாக இருக்கும், எனக்கு கடமைப்பட்டவனாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நான் கடமைப்பட்டவன் வந்து சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் என் மனசுக்கு தெரியும், ஒரு தாய் வந்து வித்தைகளை கற்றுக் கொடுத்து மேடையில் ஒரு குழந்தையை ஏற்றி விட்டு அவள் குழந்தையை பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு தாய் தான் காரணம். கைதட்டல் என்னவோ அந்த குழந்தைக்கு தான். ஆனால் தாய்மை அடையக்கூடிய சுகம் யாருனாலையும் அதை எழுதி பார்க்க முடியாது. அந்த சுகம் அப்படி